வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த விளக்கு தாங்க போட போகிறோம். இந்த மாதிரி விளக்கு நம்ம செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, இந்த விளக்கு செய்கிறதுக்கு ஒயிட் கலரில் நான் பாசி எடுத்துருக்கிறேன், எல்லோ கலர்லேயும் பாசி எடுத்துருக்கிறேன். நரம்பு எடுத்துக்கிடுங்க. நரம்பு வந்து ஒரு 4 ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. முதல்ல 3 மஞ்சள் கலர் பாசி போடுறோம். அப்புறம் 3 ஒயிட் கலர் பாசி போடுறோம். மூணாவது போடுற ஒயிட் கலர் பாசியில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி போடுறோம். ரவுண்டாக 6 ரவுண்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடணும். அடுத்தது வந்து இந்த மஞ்சள் கலர் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நரம்பில் 2 மஞ்சள் கலர் போடணும். ஒரு ஒயிட் கலர் போடணும். ஆப்போசிட்டில் இருக்கிற நரம்பில் ஒயிட் கலர் 2 போடணும். போட்டு இந்த மஞ்சள் கலர் போட்ட பக்கம் இருக்கிற ஒயிட் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ இந்த மஞ்சள் கலர் இருக்கிற பக்கம் 3 மஞ்சள் கலர் போடணும். இந்த பாசியில் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 3 பாசி போட்டோம் மஞ்சள் கலர் இருக்கிற பக்கம். அப்புறம் ஒயிட் வந்து 1 போடுறோம் இந்த பக்கம். இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நரம்பில் ஒரு ஒயிட் போடுறோம். இந்த பக்கம் 4 பாசி இருக்கும். இந்த 4ஆவதாக இருக்கிற ஒயிட் கலர் பாசியில் நம்ம இந்த நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த நரம்பில் நம்ம பாசி கோர்க்கணும். வெளிப்பக்கமாக இருக்கு இல்லையா, அந்த நரம்பில் தான் பாசி இப்போ நம்ம கோர்க்க போகிறோம். ரெண்டு மஞ்சள் கலர் போட்டிருக்கோம். மூணு ஒயிட் கலர் போட்டிருக்கிறோம். போட்டு ஆப்போசிட் நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வரும். இந்த நரம்பு மேலே இருக்குது, ஒரு நரம்பு கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிற நரம்பை இந்த 2 பாசியில் நம்ம போடணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 பாசிலையும் இந்த நரம்பு இருக்கும். இதில் இந்த மேலே இருக்கிற நரம்பில் 3 ஒயிட் கலர் பாசி போட போகிறோம். ஒயிட் வந்து 3 போடுறோம். இந்த உள்பக்கமாக இருக்கிற நரம்பை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். மாதிரி வரும். இப்போ இந்த நரம்பு எடுத்து இந்த 2 பாசியில் போடணும்.
நல்லா தெரியுதான்னு பாருங்கள். நான் வந்து கீழே ஒயிட் கலர் டவல் போட்டேன். எதனாலன்னா அந்த பாசி வந்து ஓடிடுது, கீழே விழுந்தால் ஓடிடுது, அதுக்காக. இப்போ நம்ம 3 பாசி போடணும் ஒயிட் கலர். எந்த நரம்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற நரம்பு. இல்லை 3 பாசி. நான் வந்து இது நம்ம வாசலில் போடுற வாசக்காலில் தோரணம் போடுவோம் இல்லையா, மாவிலை தோரணம் அது இதெல்லாம் போடுவீங்கள. நான் இது விளக்கு தோரணம் போடலாம் அப்படின்றதுக்காக இது செய்வேன். அதுவும் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ விளக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு பாசியில் போட்டு ஒயிட்டில் வெளியே வந்துடுறோம். வந்துட்டோமா? இப்போ இந்த வெளியே இருக்கிற இந்த நரம்பில் தான் நம்ம பாசி கோர்க்க போகிறோம். எப்படின்னா மஞ்சள் கலர் வந்து 2, மஞ்சள் கலர் 2 தான் போடணும். ஒயிட் 1 போடணும். இந்த பக்கம் நரம்பில் ஒயிட் 1 போடணும். இப்போ மஞ்சள் கலர் இருக்கிறதுல ஒரு ஒயிட் போட்டோம் இல்லையா, அதில் கிராஸ் பண்ணணும். இந்த 1ல் பண்ணக்கூடாது. இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுல போட்டதில் நம்ம கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இப்போது இந்த வெளியே இருக்குது இல்லையா, இந்த நரம்பில் 2 மஞ்சள் கலர் போடுறோம். இப்படி நம்ம கையிலேருந்து விழுந்துட்டோன்னா பாசி கையில் திரும்ப கிடைக்கிறதில்ல, அந்த அளவுக்கு ஓடிடுது. இப்போது 3 ஒயிட் கலர் பாசி அதே நரம்பில் தான், வெளிப்பக்கமாக இருக்கிற அந்த நரம்பில் தான் நம்ம கோர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். நமக்கு இது உள்பக்கமாக திரும்பி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த 2 பாசியில் இந்த நரம்பை கோர்க்கணும். ரெண்டு பாசியில் கோர்த்துட்டு இப்படி நம்ம பக்கமாக திருப்பிக்குவோம். இப்போ பாருங்கள், 3 பாசியில் நரம்பு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம 3 பாசி ஒயிட் கலர் போடணும். ஆப்போசிட் நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 2 நரம்பு பாசியிலையும் இந்த நரம்பை நம்ம போடுறோம். நம்ம 3 பாசி போடும்போதெல்லாம் 3 பாசியில் நரம்பு இருக்கும், அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ 3 பாசி நம்ம ஒயிட் கலர் கோர்க்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த விளக்கு. அதை நம்ம தோரணமாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ அடுத்த 2 பாசியில் இந்த நரம்பை போட்டு வெளியே எடுக்கிறோம். இப்போ 3 பாசி நம்ம ஒயிட் கலர் போட்டணும். நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம்.
இப்போ லாஸ்ட்டு பக்கம் வந்துட்டோம். இந்த ஒரு ஒயிட் கலரில் இந்த நரம்பை நம்ம போட்டு எடுக்கணும். வெளிப்பக்கம் வருது இல்லையா, அந்த நரம்பை இந்த ஒரு பாசியில் போடுறோம். இப்போது இந்த வெளிப்பக்கம் இருக்கிற நரம்பில் தான் நம்ம பாசி கோர்க்கணும். 2 எல்லோ கலர் கொடுக்குறோம். எத்தனை வருஷம்? 1 2 3 வருஷம். 4வது வருஷத்தில் நம்ம மாற்றணும். இப்போ இந்த பாசி ஒயிட் கலர் ஒன்று, இந்த ஆப்போசிட் நரம்பில் ஒயிட் கலர் ஒன்று. இப்போ இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுல ஒரு ஒயிட் போட்டோம்ல, அதில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். சரியா? ரெண்டு 4 6 2 4 6. இப்போது இந்த வரிசையில் வந்து உள் பக்கமாக திருப்ப போகிறோம். அதுக்கு இந்த வெளி பக்கம் இருக்கிற நரம்பில் 2 3 4 வந்து எல்லோ கலர் போடுறோம். ஒரு பாசி வந்து ஒயிட்டு போடுறோம். ஒயிட்டில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஒயிட்டில் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போது அடுத்து 2 பாசியில் இந்த நரம்பை போடுறோம். உள் பக்கமாக இருக்கிற நரம்பு. ரெண்டு பாசி எது போடுறேன்னு பார்த்துக்கிடுங்க. நம்ம 2 பாசி வந்து இங்கே கீழே ஒரு பாசி இருக்குல்ல, அதுக்கு நேரம் இருக்கிற இந்த 2 பாசியில் தான் நம்ம நரம்பு கோர்க்கணும். எப்போவும் அந்த மாதிரி கோர்க்கணும். இப்போது 2 எல்லோ கலர் கோர்க்குறோம். மஞ்சள் கலரில் 2 பாசி போடுறோம். ஒரு வெள்ளை கலர் பாசி போடுறோம். போட்டு உள் பக்கமாக இருக்கிற நரம்பு எடுத்து ஒயிட் பாசியில் கிராஸ் பண்ணுறோம். அடுத்து 2 பாசியில் நம்ம நரம்பு கோர்க்குறோம். பாசியில் வந்து ஹோல்ஸ் தெரிய மாட்டேங்குது. சில பாசிகளில் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நமக்கு அது தெரியறதில்லை. நான் வேறு கேமராவுக்காக இங்கே தள்ளி வச்சு காட்டும்போது எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அது 2 பாசியில் நம்ம கோர்க்குறோம். இப்போ மஞ்சள் கலரு 2 போடுறோம். ஒரு ஒயிட் போட்டு கிராஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த 2 ஒயிட் கலர் பாசிலையும் நரம்பு மாற்றி போடுறோம். நம்ம 2 எல்லோ கலர் போடுறோம்.
ஒரு ஒயிட் கலர் போடுறோம். நம்ம இன்றைக்கி விளக்கு போடுறத பார்க்கலாம். அடுத்து வந்து விளக்கு எப்படி தோரணமாக பண்ணுறது அப்படின்றத அடுத்து நான் போடுறேன். ரெண்டு மணி ஆப்போசிட் நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு ஒயிட் கலர் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம போடணும் நரம்பை. இப்போ இந்த ரெண்டு ஒயிட்லேயும் நரம்பு இருக்கும். அதில் இந்த வெளிப்பக்கம் இருக்கிறதுல 4 எல்லோ கலர் கோர்க்குறோம். மஞ்சள் கலரில் 4 பாசி கோர்க்குறோம். நாலாவது பாசியில் ஆப்போசிட் நரம்பு எடுத்து போடலாம். ஆனால் போட வேண்டாம், நம்ம என்ன பண்ணுறோம், இதோட முடிக்கிறோம். அதனால் முடித்து போட்டுடலாம். கரெக்டாக இது மாதிரி பார்த்து நீங்கள் முடிச்சு போட்டுருங்க. இப்போ இதில் ஒரு நரம்பு வேண்டாம் நமக்கு, அதை சொருகி கட் பண்ணிடலாம். இந்த பக்கமாக சொருகி கட் பண்ணிடலாம். ஒரு நரம்பை வந்து இங்கே இது எண்ணுங்க, இதை விட்டுருங்க. இதிலேருந்து எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. இந்த 7வது பாசிக்கு இந்த நரம்பை கொண்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷம். இந்த 7வது பாசி வரைக்கும் இந்த நரம்பை கோர்த்து கொண்டாந்துருங்க. ஒன்று 2 3 4 5. இந்த 5 பாசி இங்கே இருக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக 7வது பாசிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து 11 பாசி மஞ்சள் கலர் கோர்க்குறோம். 11 பாசி கோர்த்துக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இது 11. 11ஐயும் போட்டு இப்படி டைட்டாக அங்கே கொண்டாந்துருங்க.
கொண்டாந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாசி விட்டுருங்க. இந்த ரெண்டாவது பாசியில் இந்த நரம்பை போட்டு வெளியே கொண்டு வாங்க. இதை இப்படி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி வந்துடும். சரிங்களா? 11 பாசி போட்டோம். அதை அப்படி இந்த ஒரு பாசியை விட்டுட்டு இந்த பாசியில் நரம்பை போட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போது இந்த நரம்பில் 9 பாசி அதே மஞ்சள் கலர் கோர்க்கணும். ஒன்பது பாசி கோர்க்கலாம். ஒன்பது பாசி கோர்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்போசிட் பக்கம் இங்கே 5 பாசி விட்டுட்டு இதில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இங்கே 5 பாசி விட்டால் இதில் வரும். இந்த பாசிக்கு நடுவில் இப்படி கிராஸாக நம்ம கோர்க்குறோம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி நம்ம கோர்த்து, இந்த நரம்பு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் உங்களுக்கு இழுக்க முடியுன்றதுக்கு தான் நான் 4 ஸ்கேல் அளவு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னது. ரொம்ப கட்டையாக லாஸ்ட்டில் வந்துட்டுனா நமக்கு இழுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே சொருகி முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக இழுத்து இது இப்படி டைட்டாக இழுக்கும்போது தான் இந்த ஷேப் வந்து இப்படி கிராஸாக வரும். இந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 பாசியில் கோர்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிச்சு போட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கீழே கொடி போட்டு மேலே எடுத்து அது ஒரு முடிச்சா ஆகிரும். இப்படி எடுத்து ஒரு முடிச்சு இது பாருங்கள், இந்த மாதிரி டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பாசியில் கோர்த்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி இப்படி நிறையா நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய கலரில் பண்ணியிருக்கேன். இது தோரணம் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம போட்டிருக்குறோம். ஒரு 13 போடலான்னு போட்டிருக்கிறேன். நீங்களும் அது மாதிரி 13 போடுங்க. அதுக்கப்புறம் தோரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.